எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தங்கமயில சிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 டேஸில் எனக்கு இந்த வருஷம் வந்து எங்களோட 6th வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ கல்யாண நாளைக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சது. ஆக்சுவலாக இந்த கல்யாண நாளைக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சிட்டு போட கிடையாது. அண்ட் நான் பிளானும் பண்ண கிடையாது. சிட்டு முடிஞ்சால் நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ண போவோம்ல, அந்த மாதிரி தான் அட்சய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் எனக்கு தங்கமயில என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிட்டு க்ளோஸ் பண்ணி 30 டேஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்பாட்டில் நான் சரி ஓகே, அப்போ அடுத்த மாதம் கல்யாண நாள் வருது, கல்யாண நாளைக்குன்னு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்டிங் வச்சுருந்து நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 நாளில் கல்யாண நாள். வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் இன்னும் போட்டு கூட பார்க்கல. அங்கே கடையில் வந்து போட்டு பார்த்து வாங்கினது தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் போடலை. நாளான்னைக்கு கல்யாண நாள் வருது. ஸோ நாளைக்கு சாரீ கட்டி கோயிலுக்கெலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடலாம். கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி காட்டுங்க அப்படின்ட்டு. நம்ம நார்மலாகவே வீடியோஸ்லாம் போடுவோம், ஷார்ட்ஸ் போடுவோம், நீ என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றத போடுவோம், ஒரு vlog மாதிரி எடுத்து போடுவோம். இல்லை வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் சேவ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அந்த மாதிரியெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹாரம் மாதிரி ஒரு செட்டாக நான் மேட்ச் பண்ணி வாங்கிக்கிட்டேன். எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. 5 சவரன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் போயிருந்தேன். என்னோடய சிட்டு அமௌண்ட்டு அண்ட் கோல்டு காயின் இருந்தது, அதெல்லாம் கொடுத்து ஒரு 5 சவரன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போயிருந்தேன். அங்கே போயிட்டு எல்லாமே பார்த்தேன். ஒரு மாங்காய் மாலை மாதிரி பார்த்தேன், அண்ட் காசு மாலை மாதிரி பார்த்தேன். என்கிட்ட அந்த முல்லை நெக்லஸ் இருந்தது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தேன். சோக்கர் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன். அப்புறம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஒரு மினி ஹாரம் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் தனியாக எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த கேஸ்டிங் மாடல் தான் கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து ஹூக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து இது வச்சுருக்கேன், நான் துபாய் செட்டு வச்சுருக்கேன். அது என்ன டர்க்கி மாடல் மாதிரி வச்சுருக்கேன் நான் ஹாரம் நெக்லஸ்ஸு. ஸோ அதுக்கு மிடில் வேணால் போட்டுக்கலாம், இல்லை சிம்பிளாக கூட நம்ம தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மாடல் தான், உறுதியாக ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் தான் கொஞ்சம் லைட் வெயிட் மாதிரி இருக்குது. பட் அவங்க சொன்னாங்க 3 பவுனுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹாரம் அதெல்லாம் நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது வீடியோவுக்கு போடுவேன், அவ்வளோதான். நல்லா இருக்குது இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் வர்றது. என்னோட வேறு ஏதாவது ஜுவல்லரி கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியும்னு தோணுச்சு. அண்ட் இந்த லாங் செயின் கூடவும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து 3 சவரன் வருது. நான் சிட்டில் வாங்கினேன் அப்படின்றனால வேஸ்டேஜ் ஹையாக உள்ளதெல்லாம் நான் வந்து சிட்டில் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். வேஸ்டேஜ் ஃப்ரீ நமக்கு. ஸோ இந்த லாங் செயினுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இது வந்து தனியாக தான் நான் பார்த்து வாங்கினேன், ஹாரம் செக்ஷன் போயிட்டு பார்த்து வாங்கினேன். இதை வாங்கிட்டு இன்னும் வந்து வேறு ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த கடையில் இருப்பாங்களா, அந்த பையன் வந்து எனக்கு ரேண்டமாக, அதாவது சலிக்காமல் நமக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு சிரிச்ச முகத்தோட. நம்ம மைண்டில் ஒன்று நினச்சி போவோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து எடுத்து காட்டுவாங்க, இன்ட்ரெஸ்டடாக எடுத்து காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த டைம் தங்கமயில ஷாப்பிங் பண்ண போகும்போது அந்த பையன் வந்து இன்ட்ரெஸ்டடாக கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்ட எனக்கு வந்து இதெல்லாம் செட்டாக அமைஞ்சிருச்சு. நம்ம அவசரமாக காமிக்கவே மாட்டாங்க, கலெக்ஷன்ஸ் காட்டவே மாட்டாங்க. காமிக்கிறதே ஒரு 3 மாடலாக தான் இருக்கும். அதில் நம்ம பட்ஜெட்டுக்கு அமைகிறது ஒரு மாடலாக தான் இருக்கும். வேண்டாம் வெறுப்பா சரி அதை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தாட் இல்லாமல் மனநிறைவோட, நான் இத்தனை நாள் நகை வாங்கியிருக்கேன், இந்த டைம் மனநிறைவோட ஒரு திருப்தியாக கரெக்டாக எதுவுமே ஒரு இது இல்லாமல், குறைகள் இல்லாமல் வாங்கிட்டு வந்த ஒரு திருப்தின்னு பார்த்திங்கன்னா அது இந்த வருஷம் தான். அது கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு தான் சொல்லணும் நான். அண்ட் இதுக்கு மேட்சாக அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த ஹாரம் 3 பவுனுக்கு எடுத்தாச்சு. பட் வேறு என்ன வாங்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது சும்மா கம்மல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரியே இது பாருங்கள். ஃப்ளவர் பேட்டர்னில் இது வந்து ஒரு 7 கிராமோ என்னமோ வந்தது. லைட் வெயிட் தான். இந்த பாலெல்லாம் வந்து கூடு டைப்பில் தான் இருக்குது. இப்படி கையை வச்சு நசுக்கணும்னா உடஞ்சிரும். அதுக்காக நம்ம நசுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது மட்டும், அதாவது இந்த ஹாரம்
இந்த இயரிங் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் வெஸ்டர்னாலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு மேக்ஸி மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த இயரிங் நான் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல டர்க்கி மாடலில் ஹாரம் நெக்லஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்குமே எனக்கு அதுலேயே இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வரும். இந்த மாதிரி மாடலில் தான் வரும். ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது நான் சூஸ் பண்ணேன். இதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரமும் எடுத்திருந்தேன். அண்ட் இதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரிங்கும் எடுத்திருந்தேன். சேம் இதே மாதிரி நமக்கு அந்த துபாய் பேட்டர்ன் மாதிரியே தெரியுதுங்களா, ஒரு மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் உள்ளே வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோனை ஒயிட் ஸ்டோனாக மாற்றி தர முடியுமான்னு கேட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த ரிங்குக்கு அழகே இந்த பிங்க் ஸ்டோன் தான், அதை ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கழட்டிட்டு மாட்டினா கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துனாங்க. சரி அதுவாக விழுந்துச்சுன்னா நம்ம ஒயிட் ஸ்டோன் வச்சுக்கலாம். எனக்கு ஆசை ஒயிட் ஸ்டோன் தான், பட் இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு கோல்டு ஃபீல் தர மாட்டேங்குது. நார்மலாகவே ஸ்டோன் வச்சு எதுவுமே வாங்க மாட்டேன், பட் இது வந்து ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. தேடி நான் சொன்னல அந்த பையன் பொறுமையாக ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இப்போ ஹாரம் செக்ஷன் போகும்போது அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன். பொறுமையாக காமிச்சாங்க. எல்லாம் நான் ட்ரையல் பார்த்தேன், எனக்கு இதை பிடிச்சிருந்துச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே கம்மல் செக்ஷன் போனோம். அங்கே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் புரிஞ்சுக்கிட்டு நான் இதுக்கு மேட்சிங்காக தான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி இதுக்குண்டான சிமிலியர் பேட்டர்ன்ஸ் அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்து காட்டும்போது அந்த கம்மல் எனக்கு அமைஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு மேட்சாக வந்து ஒரு கிராம் என்னமோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. கோல்டு காயின்லாம் கொடுத்தப்போ சரி ரிங் பார்க்கலான்னு பார்க்கும்போது இதுவும் தங்கமயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஆர்டியில் எப்படி ஓரியானா கலெக்ஷன்ஸ்னு தனியாக வச்சுருக்காங்களோ தங்கமயிலில் ஜுவல் ஒன் கலெக்ஷன்ஸ்னு தனியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து வேஸ்டேஜ் ஹையாக இருக்கும், எக்ஸ்ட்ரா வர்ற வேஸ்டேஜ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல எனக்கு செட்டாக அமைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் பார்த்ததுல எனக்கு இது வந்து அமைஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல. இந்த ரிங் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம்னு சொல்ல முடியாது, ஒரு மினி ஹாரம் மாதிரி ஒரு நெக்லஸ் மாதிரி தான் இது இந்த இயரிங் இந்த ரிங்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது, என் கைக்குனே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஃப்ளவர் பேட்டர்னில் சூப்பராக இருக்குது. அந்த இயரிங் அந்த வேறு எந்த ஜுவல்லுமே போடாமல் சிம்பிளாக ஒரு ஒயிட் மேக்ஸியோ இல்லை ஒரு பீச் கலர் மேக்ஸியோ ஒரு பேஸ்டல் கலர் மேக்ஸி அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சிம்பிளான கோல்டு ஜுவல் போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் ஒன்று இருக்குது. பட் கல்யாண நாளைக்கு நான் சாரீ கட்டி தான் போட போகிறேன். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண முடியும், ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஒரே நாளையில் எல்லாம் பிஞ்சு இதாயிரும். ஸோ இது மட்டுமே எனக்கு வந்து ஒரு 4.25 சவரன் கிட்ட வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கியிருந்தேன், ஒரு கம்மல் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்க சொன்னாங்க. நான் இப்போ ஒன்று போட்டிருக்கேன்ல லைட்டாக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு, இது போன வருஷம் அட்சய திருதிக்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த இயரிங் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே மோஸ்ட்லி வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது ரொம்ப செட்டிலாக இருக்கும். அதனால ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போட்டிருந்தது லாங்காக தான் போட்டிருந்தேன். கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு பட்டையான ஒரு தோடு போட்டிருந்தாங்க, கல்யாண செட்டோட வர்றது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பவுன் ஜிமிக்கி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட இது இருக்கும். ரொம்ப குட்டியான கம்மல்லாம் நான் போட்டதே. இது நான் போன வருஷம் ஆசைப்பட்டு வாங்கி நான் போட்டுருக்குது. பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டு, பெரிய பொட்டு, ஸ்டோன் பொட்டு, அந்த மாதிரி பொட்டுலாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சாரீலாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா பெரிய பெரிய கம்மல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களோட ரசனைகள் அப்படி இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து போனதும் இந்த கம்மல் உனக்கு அழகாக இருக்கும் மயிலு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி லாங்காலாம் நீ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் திடீர்னு ஆசையாயிருச்சு. இது முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் போடுவேன், லாங்காக போடுவேன். சரி ரொம்ப நாளாக இப்படி போட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு இது எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்மல் வாங்கலாம் அப்படின்ட்டு இதுவும் அமைஞ்சிருச்சு எனக்கு. சூப்பராக கீழே வந்து 3 செயின் தொங்குற மாதிரி ஒரு பால் பேட்டர்னில் மேலே வந்து ஒரு குட்டியாக கீழே வந்து அந்த ஒரு நல்ல விரிவாக இது ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நமக்கு 6 கிராமோ 7 கிராமோ வருது. ஃபுல்லாக பிளைன் கோல்டு தான், ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக அமைஞ்சிருச்சு. எனக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி போடுற வரைக்கும் போடுவோம், பிஞ்சிருச்சுன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைக்கு போட்டுக்கலாம். தோடு நம்ம கேர்ள்ஸ் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா தோடு அண்ட் கையில் ரிங்கு அண்ட் வந்து வேறு என்ன மூக்குத்தி போடுவாங்க, கழுத்தை ஒட்டி ஒரு செயின் போடுவாங்க, பிரேஸ்லெட், இந்த மாதிரி ஒரு சில ஜுவல்ஸ் தான் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண முடியும். அது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சுனாலே நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். நம்ம தோடு வாங்கிட்டு வந்துட்டு பிடிக்காமல் அப்புறம் போய் மாற்றிட்டு அமையாமல் அந்த மாதிரிலாம் நமக்கு சம்டைம்ஸ் அதுக்கு கூட மன உளைச்சல் ஆகும்.
அது எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி தான் தோடு வாங்குவோம், வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் போடுவாங்க, அப்புறம் பிடிக்கலாமாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு 10-15 நாள் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்குது. அந்த மாதிரி அமைகிறதெல்லாம் சம்டைம்ஸ் தான் நமக்கு அமையும். இது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அது மேலே இருக்க ஆசையும் குறையாது. அந்த நம்ம எப்போ வாங்கும்போது ஒரு ஃபீலிங்ஸோட ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம்ல, அது வருஷங்கள் போனாலும் அந்த ஆசைகள் குறையாது, சலிக்கவே சலிக்காது. அந்த மாதிரிலாம் சில பொருள் மட்டும்தான் நமக்கு அமையும். அந்த மாதிரி இந்த கம்மல் வந்து எனக்கு இந்த டைம் அமைஞ்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ நல்லாயிருக்கும், காதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் போடு அப்படின்ற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஆசையாக இதை போட்டுட்ருந்தேன். இப்போ ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்றனால தான் அது வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது கீழே இருக்க செயின் ஏதாவது பிஞ்சிரும், இல்லைன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா டிஷர்ட்லாம் போடுறோம்ல, போட்டு கழுறோன்றப்போ அந்த இது பிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த கம்மலுக்கு மாற்றிட்டேன். ஒர்க் அவுட்லாம் பண்ணி கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் தங்கமயிலில் போட்டிருந்த சிட்டு க்ளோஸ் பண்ணி எங்கள் கல்யாண நாளுக்குன்னு வாங்கியாச்சு. இது வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணது கிடையாது, பட் எனக்கு அமைஞ்சிருச்சு. இது வந்து கடவுளோட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திரும்ப நான் வந்து சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போட்டேனான்னு கேட்டிங்கன்னா போடல. அண்ட் ஜிஆர்டியில் மட்டும்தான் சிட்டு போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதம் கட்டியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மந்த் பெருசாக பர்ச்சேஸ் இருக்காது. இந்த வருஷமும் சரி, போன வருஷத்துலேயும் சரி நல்லாவே நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். இந்த வருஷம் வேறு பிளான்ஸ்லாம் இருக்குது. இன்னும் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறையா சேவ் பண்ணணும். நம்ம சேனலில் சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் கோல்டு சேவ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் எடுக்கும்போது நினச்சேன், சப்போஸ் நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து செகண்ட் பேபி வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு கேர்ள் பேபியெல்லாம் பிறந்துட்டா இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு தெரில, பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தால் பார்க்கலாம். ஆனால் என் ஜாதகப்படி செகண்ட் வந்து பையன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜாதகக்காரர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதே சமயம் பெருசாக நாங்கள் வந்து செகண்ட் பேபி அதை பற்றிலாம் நாங்கள் வந்து யோசிக்கல. ரேண்டமாக கமெண்ட்ஸ் வருது, அதனால் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கையில் என்ன இருக்குது, என்ன நடக்குமோ அதுதான் நம்ம வந்து தலையில் என்ன எழுதியிருக்கோம் நம்ம தான் நடக்கும். நமக்குன்னு என்ன நடக்க போகிறது வந்து நடந்தாகும். ஸோ அது நடக்கும்போது பார்க்கலாம். வளர்றேன்ல, தேவையில்லாததெல்லாம் பேசுகிறேன். ஓகே, நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் பெருசாக வந்து பேசுகிறதுக்கு வந்து எனக்கு எனர்ஜி இல்லை. ஏன்னா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்லாம் பார்த்துட்டு, சரி இதே சாரியோட ஒரு ஜுவல்லரி வீடியோ பண்ணுறோம், ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் மங்களகரமாக வீடியோவில் வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டயர்ட்னஸ் தெரியும், வேர்த்து வேறு கொட்டிகிட்டு இருக்கு. ஹாலில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரூமில் என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இங்கே உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வாய் வேற உளருது, ஏன்னா ஹரிபரியாக இப்போ அடுத்து ஒரு ஒர்க் இருக்குது. அதனால தான் நான் வந்து சீக்கிரம் இந்த வீடியோ முடிக்கணும்னு நான் வந்து கான்சியஸாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் காமிச்ச ஜுவல்லரிலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.